டேய் நீ சக்திடா. ஐஏஎஸ். இவ்ளோ நேரம் என்ன எவ்வளவு கடுப்பாக்குனீங்க. அதுக்குதான் இந்த ரிவெஞ்ச். ரொம்ப சந்தோஷம் சக்தி. இந்த அம்மா குடுமா. எடுத்துக்கோ எடுத்துக்கோப்பா. இந்த அக்கா கங்க்ராட்ஸ்க்கா. சாப்பிடுங்க. அம்மாவை பெருமைப்படுத்திட்டமா. உங்க அப்பா என்னை விட்டுட்டு போனப்ப நான் மனசு உடைஞ்சு போய் நின்ன. இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து நிக்கிறேன். எல்லாருக்கும் கூட. கார்த்திக் சார் எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ் சக்தி. தேங்க்யூ சார். நான் கலெக்டர் ஆகிறத விட பெரிய சந்தோஷம் நீங்களும் யமுனா அக்காவும் சந்தோஷமா வாழ்றதுல தான் இருக்கு. புரியுது சக்தி. ஏய் ரிசல்ட் அதுவுமா என்ன பேசுற? நாங்க நல்லா தான் இருக்கோம். சண்முகம் வாடா. ஸ்வீட் எடுக்க. கங்க்ராட்ஸ் ஐஏஎஸ் அக்கா. அம்மா ஏமா அழற? நான் அழல, தானாவே கண்ணீர் வருது. ஆமா நீ பாஸ் ஆனதுல நாங்களே பாஸ் ஆன மாதிரி எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்கடா போற நீ? டேய் இருடா. என் கூட எல்லாம் பேசுங்களா மாமா? டாய் உங்க அம்மா மாதிரியே உனக்கும் குசும்பு. நீ பேசினா நாங்களும் நல்லா பேசுவோம். ஆமா எப்படி இருக்காங்க உங்க அம்மா? போய் பார்த்தா தான் மாமா தெரியும். சரிடா டேய், இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. சரியா? சரி மாமா. டேய் போனதும் உங்க அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா. அதுக்கு தான் இந்த ஸ்வீட்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன். உங்க அம்மா ஸ்வீட்டோட சேர்த்து உன்னையும் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போனதுமே ஸ்வீட் உங்க அம்மா வாயில ஊட்டி விட்டுரு. அப்புறமா மேட்ரை சொல்லு. அப்ப மட்டும் என்ன மம்மி திட்ட மாட்டாங்களா என்ன? ஏய் மச்சான், திட்டு வாங்குறது உன் தலையெழுத்துடா. அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி போ, வீட்டுக்கு போ. சரிம்மா சரிப்பா. நான் வரேன். போயிட்டு வா. வரேன்க்கா. பாயக்கா. பாய்டா. அம்மா எங்க போக போற? இருமா இதோ வரேன். அம்மா எங்க எங்க போறாங்க? போங்க போங்க, எங்க போறாங்கன்னு பாருங்க. இருங்க இருங்க, இங்க வாங்க. என்ன மீனாட்சி ஸ்வீட் அக்கா, எடுத்துக்கங்க. ஸ்வீட் எல்லாம் குடுக்குறீங்க, என்ன விசேஷம்? என் பொண்ணு ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் ஆயிட்டா. அடடா அப்படியா? அம்மாடி இங்க வாங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. என்னக்கா? எடுத்துக்கலாம். என் பொண்ணு கலெக்டர் ஆயிட்டா. தேங்க்ஸ், சந்தோஷம்க்கா. எனக்கு அப்பவே வாங்க. தெரியும் ஸ்வீட் சக்தி கண்டிப்பா எடுத்துக்கங்க. கலெக்டர் என் ஆயிடுவாங்க. பொண்ணு ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் ஆயிட்டா. சந்தோஷம். எடுத்துக்கங்க. அம்மா வாங்க வாங்க வாங்க. என்னடா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எதுக்குடா? அம்மா முதல்ல எடுங்கம்மா. எதுக்குன்னு கேக்குறாருல. இந்தாங்க. டாடி நீ எடுத்துக்கோ டாடி. ஏய் என்னன்னு சொல்லாம ஸ்வீட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்க? பையன் ஆசையா குடுக்கறான்ல, சாப்பிடுங்க. சொல்லுவான், சொல்றா. அதுமா மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். சத்யாக்கா ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்க. அதான் ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க. மம்மி என்னாச்சு? டேய் ச்சே, அறிவு கெட்டவனே, லூசாடா நீ. என்ன பண்ணி வச்சிருக்க? ஏய் சண்முகம், அறிவு இருக்காடா உனக்கு? அந்த வீட்டுல கொடுத்த ஸ்வீட்டை இங்க வந்து கொடுக்கலாமாடா? இப்ப பாரு,
உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பாரு. ஸ்வீட்னா மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும்னு மீனாட்சி அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க. அதான் எதுவும் சொல்லாம கொடுத்தேன். தப்பா மம்மி? யார் கொடுத்து யார் ஸ்வீட் சாப்பிடுறது? இந்த பார், எரிச்சல கலப்பாத. போ முதல்ல. அம்மா ஸ்வீட்ல என்னமா இருக்கு? முடிவு கட்டவன். மாமா ஸ்வீட் எடுத்துக்கோ மாமா. எதுக்குடா? சத்யாக்கா ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஏய் சுமார்ரா, நானே செம்ம கான்ல இருக்கேன். அக்கா வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு? குடும்பத்தோட உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. டேய், யாரா கொண்டாடினா? சரி, அவ எப்படி பாஸ் ஆனா? நல்லா படிச்சா பாஸ் பண்றா. நிக்கிறானே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. எல்லாத்துலயும் 35 மார்க். மாமா தண்டம். நான் அதையாச்சும் எடுக்கிறேன். நீ என்ன மாமா பண்ற? ஏய் வாங்க போறடா என்கிட்ட. முதல்ல வெளியே வாக்கா. வெளிய வந்து என்ன பண்றது? இந்த அசிங்கத்தை ஊரே கொண்டாடுறத நான் வேற பார்க்கணுமா? அது இல்லக்கா, முக்கியமான விஷயம். நீ வெளியில வந்து பாரு. வா வாக்கா. நீ உனக்கு இருக்குது. வா. என்னடா, எது கூட்டிட்டு வந்த? ஒரு நிமிஷம் இரு. டேய், என்ன அப்படி முக்கியமான விஷயம்? பாருங்க. புஷ்பா, என்ன இது? இது யார் பார்த்த வேலை? யார் பார்த்த வேலையா இருந்தேன்னப்பா, சூப்பரா இருக்குல்ல. அக்கா எப்படிங்க அதெல்லாம்? நம்ம வீட்டு முன்னாடி வேணும்னே வந்து ஃப்ளெக்ஸ் அடிச்சு விட்டு போயிருக்கானுங்க. யாரா வச்சிருப்பா? இது என்னக்கா கேள்வி? அதான் அதுலயே போட்டு இருக்கேன், வெற்றி வெற்றி வெற்றின்னு. அவன் வேலையா தான் இருக்கும். வேற எவனுக்கு இந்த தைரியம் இருக்கும்? அக்கா இன்னும் பாஸ் பண்ணி அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஃப்ளெக்ஸ் வச்சுட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் அந்த வெற்றி பையன் நேத்தே ரெடி பண்ணி வச்சிருப்பான். அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவன் பெரிய ஜெகஜால கில்லாடி. அக்கா எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாம் நடக்குதுக்கா. நம்ம வீட்டு முன்னாடியே ஃப்ளெக்ஸ் வச்சிட்டானுங்க. டேய் சங்கிலி, கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ 1000 ரூல்ஸ் போடுவாடா. இவ மட்டும் கலெக்டர் ஆயிட்டான்னு வெச்சுக்கோ. ஐயோ, எனக்கு நினைச்சாலே தலை சுத்துது. ஆயிட்டா என்ன ஆயிட்டா? அதான் கலெக்டர் ஆயிட்டால, அப்புறம் என்ன? என்ன டாடி, இன்னும் இன்டர்வியூ இருக்குல்ல, அதுலயும் பாஸ் பண்ணாதான் கலெக்டர் ஆக முடியும். டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல மம்மி, இன்டர்வியூ இருக்கு, அதுலயும் அக்கா பாஸ் பண்ணணும், அப்பதான் கலெக்டர் ஆக முடியும். டேய், உள்ள போ. அக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? டேய் சங்கிலி, சண்முகம் சொல்றத பார்த்தா நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு போலயே. என்ன ஆனாலும் இவ மட்டும் கலெக்டர் ஆயிடவே கூடாதுடா. இந்த வாட்டி நாம சொல்லி அடிக்கணும்டா. சங்கிலி, இந்த சான்ஸ மட்டும் நாம விட்டுறவே கூடாது. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுக்கா, பண்ணிடலாம். சொல்றேன். அப்பா தான் கூப்பிடுறாரு. மாம்சா எடுத்து பேசு. ஹலோ அம்மா சக்தி, அப்பா பேசுறமா. சண்முகம் சொன்னா நீ பாஸ் பண்ணிட்டேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றிட்டமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்பாவா இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லம்மா. அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. அதெல்லாம் பரவாயில்லப்பா. நான் போனை வெற்றி கிட்ட கொடுக்கறேன். கொடு. மாம்சு, உங்க பொண்ணு கலெக்டர் ஆயிட்டா மாம்சு. இதுக்கப்புறம் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க?
உங்களாலதான் சக்தி கலெக்டராகவே ஆனா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா அங்க என்ன போயிட்டு இருக்கு மாம்சே? மாம்சே நீங்க நம்ம ஆளுன்றத மறந்துடாதீங்க. அது எப்படி மாப்பிள்ள நான் மறப்பேன்? மாப்பிள்ள புஷ்பா அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. சண்முகம் வந்ததும் ஸ்வீட் எடுத்து புஷ்பா வாயில வச்சுட்டானா, விஷயம் தெரிஞ்சதும் அப்படி கடுப்பாயிட்டா. அப்ப ஆரம்பிச்ச கோவம் அப்படி பொறிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுல நீங்க வேற பிளக்ஸ் அடிச்சு பெருசா வாசல்ல வச்சுட்டீங்க. அவளால தாங்கிக்கிற முடியல மாப்பிள்ள. மாம்சே உங்க பையனை புஷ்பா கிட்ட ஸ்வீட்டை கொடுக்க சொன்னதே நம்ம தான். ஓஹோ, இதுவும் உங்க வேலை தானா? எஸ் 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 எஸ். மாப்பிள்ள மாப்பிள்ள அவ வர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கூப்பிடுறேன். யாரு போன்ல? அட என்ன புஷ்பா நீ, அந்த வெற்றி பைய வாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னால பிளக்ஸ வச்சுட்டு போயிட்டான். அதை எடுக்க வேணாமா? அதான் ஆளுகளுக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தியாயா, எனக்கு கூட அது தோணல. நல்ல வேலை பண்ணையா. இத பாரு, அந்த பிளக்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. தூக்கி கடாச சொல்லு. சரி புஷ்பா. உண்மையிலே என் மேல உனக்கு ரொம்ப பாசையா. வணக்கம் வணக்கம் ரங்கநாயகி அம்மா. மீனாட்சி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணன். ஒரு முக்கியமான விஷயம். வெற்றி நீயே சொல்லுப்பா. அம்மா நான் சொன்னா நல்லாவா இருக்கும்? சக்தி நீயே சொல்லு. அத்தை மாமா நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன். இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அத்தை. நான் இன்னைக்கு விரதம். மாமா நீங்க எடுத்துக்கோங்க. சக்திமா இங்க பாரு, நீ நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ரங்கநாயகி நீ விரதத்துல இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்வீட் எடுத்துக்க. இந்த பாரு, நம்ம மருமக யாரும் செய்ய முடியாதது ஒன்ன செஞ்சிருக்கா. சந்தோஷமா ஸ்வீட் எடுத்துக்க. அவளை வாழ்த்தினா என்னம்மா? நீ கொடு. இந்தாங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ். அண்ணன், சக்தி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை பாஸ் ஆயிருக்கானா அதுக்கு உங்க பையன் வெற்றி தான் காரணம். அதை என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம். அப்போ நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வா சக்தி போலாம். வா. வெற்றி குடு. வாங்க வரேன் மாமா. போயிட்டு வரோம். அம்மா ஏமா அவ எவ்வளவு சந்தோஷமா வந்து ஸ்வீட் கொடுத்தா தெரியுமா? டக்குன்னு விரதம்ன்றீங்க. அவ பாஸ் பண்ணது எனக்கு பிடிக்கலடா. ஏமா இப்படி இருக்க நீ? வெற்றி, நான் எனக்காக இப்படி பேசல வெற்றி, உனக்காக தான். எனக்காகவா? என்னது? டேய், அவ கலெக்டர் ஆனதுல எனக்கு ஒண்ணும் இல்லடா. அவ கலெக்டர் மட்டும் ஆயிட்டான்னு வெச்சுக்கோ, உன் நிலைமை என்ன? அத நினைச்சாதான் வெற்றி எனக்கு யோசனையா இருக்கு. ரங்கநாயகி தேவையில்லாம அவனை ஏன் குழப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏன் புள்ளதாங்க முக்கியம். நான் அவனை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். மத்தவங்கள பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு அப்படி யோசிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அம்மா இப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? அவ கலெக்டர் ஆயிட்டானா நான் டம்மி ஆயிருவானா? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லுங்கம்மா. புரிஞ்சுக்க வெற்றி. நீங்க பாரு, இப்ப அவ பெரிய பதவியில இருப்பா.
இந்த ஊர் உலகம் உன்னை அப்படிதானே பாக்கும். அது என்ன வெற்றி உனக்கு புரிய மாட்டேங்குது? அதெல்லாம் அந்த காலமா. அவ கலெக்டர் ஆகணும்னு அவ கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அவளை கூட்டிட்டு போய் எக்ஸாம் ஹால்ல விட்டதே நான் தாமா. அவ கலெக்டர் ஆகணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவ சந்தோஷப்படுறதை விட பல மடங்கு நான் சந்தோஷப்படுவோமா. எனக்கு இது ரொம்ப பெருமையா இருக்குமா. இங்க பாருங்கம்மா, நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வெற்றி நான் வரேம்மா. அப்ப வரேன்பா. வெற்றி வெற்றி இங்க பாரு வெற்றி. ரங்கநாயகி, கோயில்ல இதெல்லாம் தேவையா? என்னங்க நீங்க திரும்ப திரும்ப என்னைய குறை சொல்றீங்க? ஒரு அம்மாவா நான் என் பையனை பத்தி யோசிக்கிறேன். எங்க நான் ஊர்ல நடக்கிறத தாங்க சொல்றேன். அவ கலெக்டர் ஆனாலும் என் பையன் கிட்ட பணிவா ஒழுங்கா நடந்துக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு என் பிள்ளைய அவ மட்டம் தட்டுற மாதிரி நடந்துக்கிட்டா அப்புறம் கலெக்டர் இல்ல யாரா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுமா. என்னம்மா, ஏன் நின்னுட்ட? ஒண்ணு இல்லம்மா. ரங்கநாயகி அம்மா கோவமா இருக்காங்களான்னு பாக்குறியா? அதெல்லாம் போக போக சரியாயிடுமா. எல்லா மாமியாருக்கும் ஏன் மருமக ஜெயிச்சா அவ்வளவு கோவம் வருதோ தெரியலம்மா. அவங்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவங்க தானே. யமுனா, நீ பேசுறத கேட்டா கார்த்திக் தம்பி மனசு கஷ்டப்படும். இப்படி பேசாத. சக்தி, போலாமா? சரிங்க, போலாம். வாங்க. கலெக்டராக போறா. நான் ஒரு அப்பாவா என் பொண்ணுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டதில்லை. 3 பொண்ணுங்களா பெற்றுட்டான்ட்டு என் மீனாட்சியை தள்ளி வச்சுட்டேன். ஆனால் இன்னைக்கு மீனாட்சி ஜெயிக்க போறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அந்த புஷ்பா சங்கிலியோட கொல்லிக்கண்ணெல்லாம் இந்த தேங்காய் மாதிரி செதறி போகணும். பாவத்துக்கெல்லாம் இதுதான் பிராயச்சித்தம் சாமி. பாத்தியாக்கா, மாமா தேங்காய் உடைச்சிட்டு இருக்காரு. இவர் ஏன் அப்படி பண்றாரு? ஒருவேளை சக்தி கலெக்டர் ஆயிட்டான்றதுனால தேங்காய் உடைக்கிறாரோ? அவசரப்படாத சங்கிலி. பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அந்த வெற்றியையும் மீனாட்சியையும் அவமானப்படுத்தினது இல்லாம நம்மளையும் காப்பாத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது போயும் அந்த சக்திக்காக இவர் எதுக்கு தேங்காய் உடைக்கணும்? எதுக்கு இங்க வந்துச்சுங்க? இப்ப எதுக்கு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு புஷ்பா வந்து கேட்டா என்ன பண்றது? ஐயோ, ஏதாவது பண்ணணுமே. சாமி, என் பொண்டாட்டி புஷ்பா மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும். அதுக்காகத்தான் இந்த தேங்காய் உடைக்கிறேன் சாமி. விநாயகா, இங்க ஒருத்த மாங்குன்னு தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் உடைக்கிறேன் எதுக்கு உடைக்கிறேன்னு கேட்க மாட்டியா? யோ, நீ எதுக்கு வேணாலும் உடையா, நான் எதுக்கு கேட்கணும்? யோ, ஏன்னு கேளியா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் பொண்ணுக்காக உடைக்கிறேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டி புஷ்பாவுக்காக உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறேன்னு கேட்க சொன்னேன்னு இப்ப புரியுதா? யோ, எனக்கு ஒரு இளவும் புரியல. நிம்மதியா சாமி கும்பிடுடியா. போய்கிட்டே இரு. என்ன புஷ்பா, திடீர்னு இங்க வந்திருக்க? என்ன மாமா, என்னைக்கும் இல்லாத திருநாளா தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கா? ஏய், வைத்தியமாடா நீ. சக்தி IAS பரீட்சையில பாஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே புஷ்பா மூஞ்சிய பாரு, அப்படியே சுருங்கி போச்சுடா. புஷ்பா மனசு சரியாகணும்னா அவன் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கணும் தாண்டா இந்த பிள்ளையாரப்பன்ட்ட வேண்டுதல். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு தேங்காய் உடைப்பியா நீ? இவ்வளவு தேங்காய் எல்லாம் உடைக்க மாட்டியே. ஆமா, இதை மட்டும் நல்ல வக்கனையா கேளு. ஆனா அந்த வெற்றி பைய நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து அவ்வளவு பெரிய பிளக்ஸ் போர்டு வச்சான். அப்ப என்ன புடிங்கிட்டு இருந்த? ஏய், இது சாமி கிட்ட வேண்டிக்கிறதுடா. சாமி என் மனசுல நினைச்சதை நடத்தி கொடுக்கும்டா. இதெல்லாம் உன் மங்கூஸ் மண்டைக்கு எங்கடா புரிய போகுது? புஷ்பா, நீ முதல்ல இவனை கூட்டிக்கிட்டு போ. நான் இந்த பூரா தேங்காயை உடைச்சிட்டு நான் அப்புறம் வரேன். யோ,
நிஜமாவே நீ எனக்காக இவ்ளோ யோசிக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? சரி சரி, உடைச்சிட்டு வா. சங்கிலி, வா போலாம். ஏய், கூட்டிட்டு போடா. சாமி, ஐஏஎஸ் பரீட்சையில பாஸ் பண்ண என் பொண்ணை எப்படியாவது கலெக்டர் ஆக்கிடு சாமி. அதுக்காகத்தான் இந்த வேண்டுதல். அந்த புஷ்பாவுக்காக கொஞ்சம் மாத்தி சொன்னேன். என்னை மன்னிச்சிரு சாமி. என் பொண்ணை கைவிட்டுறாத சாமி. ஓம் மம்மி, இப்பதான் சக்தி அக்காவை பார்த்துட்டு வரேன். அம்மா, உன்னை இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. உடன் பிறவா அக்கா இருக்காளே, அவ வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? ஏய், அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மம்மி. இன்னும் 2 நாள்ல சக்தி அக்காவுக்கு இன்டர்வியூவாம்.